Hello students, I am your Dinagaran sir. In this video we will learn addition of rational numbers as well as subtraction of rational numbers. So first we will see addition of rational numbers with the same denominators. In this question I have took three rational numbers. இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். So each rational number I have took in bracketல போட்டு ஆட் பண்ணி காட்டுறேன். So then you will know it. We are adding all the three rational numbers. இங்கே கமா போட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் டு ஆட் த்ரீ ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ஐ ஹவ் புட் ஈச் ரேஷ்னல் நம்பர் இன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். தென் வி ஹவ் டு ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ ஓப்பனிங் த ப்ராக்கெட் வந்து எப்படி பண்ணணும்னா வி ஹவ் டு யூஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி வி ஹவ் டு ஓப்பன் த ப்ராக்கெட். வெளியே எந்த சைன் இல்லைன்னா அது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் விச் இஸ் மைனஸ். இங்கே பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் ரூல் ஐ ஹவ் கிவன் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், plus into minus minus, and minus into plus which is minus. This you have learned in your lower class. So இதை யூஸ் பண்ணிட்டு we have to open the bracket. So plus into minus which is minus 6 by 11, plus into sign எதுவுமே இல்லைனா இது plus. So plus into plus which is plus, then plus into minus which is minus. So I have written minus 6 by 11 plus 8 by 11 minus 12 by 11. So denominators are same. So LCM 11 common எடுத்துட்டு just we have to write the numerators along with this sign minus 6 plus 8 minus 12. So now we have to calculate the numerator value. Numerator பார்த்தீங்கன்னா addition of integer concept யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். So addition of integer concept you have learned in 7th standard. இல்லைன்னா நீங்கள் I have posted video for addition of integers, அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதுலேயே ஐ வில் எக்ஸ்பிளைன் அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் எப்படி பண்ணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு ரெண்டு பாசிட்டிவ் வந்தால் வாட் யூ ஹவ் டு டூ இஸ் ப்ளஸ் போட்டு யூ ஹவ் டு ஆட் த நம்பர்ஸ். ரெண்டு நெகட்டிவ் வந்ததுன்னா மைனஸ் போட்டு யூ ஹவ் டு ஆட் த நம்பர்ஸ். ஒரு ப்ளஸ் அண்ட் ஒன் மைனஸ் வந்துச்சுன்னா வாட் வி ஹவ் டு டூ இஸ் கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போட்டுட்டு அந்த சைனை போட்டுட்டு அண்ட் வி ஹவ் டு டேக் டிஃப்ரென்ஸ். ஸோ டூ இன்டிஜர்ஸாக எடுத்து தான் வி ஹவ் டு டூ இட். ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் டூ இன்டிஜர்ஸ் ஐ டுக் minus 6 plus 8 நான் பண்ண போகிறேன். ஸோ யூஸிங் த ரூல் எப்படி பண்ண நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸோ minus 6 plus 8, ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ். ஸோ அப்படி இருந்தால் வாட் வி ஹவ் டு டூ இஸ் வெறும் நம்பரை பாருங்கள் 6 and 8 மட்டும் பாருங்கள், சைன் இல்லாமல் பாருங்கள். 6 and 8 இதில் எது பெருசு 8 இஸ் பிக். ஸோ 8க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது ப்ளஸ் சைன். ஸோ அதை நீங்கள் ஆன்சருடைய சைனாக எழுதிடணும். தென் வாட் வி ஹவ் டு டூ இஸ் வி ஹவ் டு டேக் டிஃப்ரென்ஸ். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 and 8 அதில் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். 8 minus 6 which is 2. ஸோ ஆல்ரெடி நான் சைன் எழுதிட்டேன். தென் 2 I have to write. ஸோ minus 6 plus 8 பார்த்தீங்கன்னா plus 2 வரும். தென் minus 12 நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் you have to calculate. ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ரஃப் காலத்தில் கூட கேர்ஃபுல்லாக போட்டுட்டு யூ கேன் ரைட் த ஆன்சர் டைரக்ட்லி. ஸோ சம் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ப்ளீஸ் பி கேர்ஃபுல். தென் ஐ ஹவ் டு ஆட் தீஸ் டூ இன்டிஜர்ஸ். ஸோ 1 ப்ளஸ் 1 மைனஸ். வாட் வி ஹவ் டு டூ இஸ் கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் பார்க்கணும். இதில் 2 12 வித்தவுட் சைன் பார்க்கணும். 2 12 எது பெருசு 12. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது மைனஸ், தட் வில் பி ஆன்சர் சைன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் we have to take difference between the numbers. 2 and 12 difference na 12 minus 2 which is 10. Difference na big number minus small number. You can also orally calculate it. 12 minus 2 இப்போ பெரிய நம்பராக இருந்தால் நீங்கள் ரஃப் காலத்தில் போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம சைன் எழுதிடணும், அப்புறமா அந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ 12 minus 2 which is 10. ஸோ minus 10 by 11 is the answer. இப்போது டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் வந்தால் வாட் we have to do we will see. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தான் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எந்த 2 நம்பர் ஆச்சு எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணி தேர்ட் நம்பர் கூட நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு கூட நீங்கள் எடுத்து கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா minus 18 வரும். minus 18 plus 8 உங்களுக்கு அதே ஆன்சர் minus 10 தான் வரும். ஸோ யூ கேன் டூ த அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் இன் எனி ஆர்டர். ஆனால் 2 நம்பரை எடுத்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணணும்.
See the second example. So I have to add minus 5 by 9, minus 4 by 3, 7 by 12. So எல்லா rational numbers நம்ம bracket எழுதிட்டு, so I am adding it. So denominators are different. First we have to open the bracket. So use the multiplication rule. Plus into minus, minus, plus into minus, minus, plus into plus, plus. So denominators different இருந்தனால we have to take LCM. Denominatorsக்கு LCM எடுக்கணும். 9, 3, 12. So 9, 3, 2 table ஆகாது. 12 is possible with 2. So first prime number 2 ன்றதனால we have took 2. So I have written 9 and 3 as it is. 2, 6 are 12. Then பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் 2ல ஆகும். 9 and 3 ஆகாது. So I have written 9 and 3 as it is. 2, 3 is 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 table எதுவுமே பாசிபிள் இல்லை. ஸோ ஐ கோயிங் டு த நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 3. ஸோ எல்லா நம்பரும் பாசிபிள். 3 3s are 9, 3 1s are 3, 3 1s are 3. Then so these two numbers are already done. So 3 மட்டும்தான் இருக்குது. So 3 1s are 3, 1, 1. So 2 into 2 into 3 into 3, which is 36. So in the denominators I have to make into 36. So என்ன பண்ணணும், 9 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் I will get 36. 4. So numeratorly I have to multiply with 4 table. 3 table கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் I will get 36. 12. So numerator also I have to multiply with 12. So denominator is 12. So I have to make this as 36. என்ன மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். 3 table. So numerator I have to multiply with 3 table. Not only இந்த denominators, நீங்கள் denominator ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா numerator அதே changes we have to make. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 9 4s are 36. ஸோ மேலே நான் into 4 போட்டிருக்கேன். ஸோ 3 12s are 36. ஸோ numerator also I have multiply with 12 table. Then 12 3s are 36. ஸோ numerator நான் என்ன பண்ணியிருக்கேன், multiply with 3 table. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கே இல்லை. ஸோ by taking LCM we found that numerator and denominator has to be multiplied with 4. இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா 12ஆல், இங்கே 3ஆல் ஆகணும். Then you calculate the values. minus 5 into 4 பார்த்தீங்கன்னா minus 20 by 36. 4 into minus இருக்குது. 4 into 12 பார்த்தீங்கன்னா 48 by 36. 7 into 3 21 by 36. Now the denominators are same. So we will take the common denominator. 36 னால we will take 36. Then minus 20 minus 48 plus 21 in the numerator. இப்போ addition of integers concept யூஸ் பண்ணோம். So I have took first 2 integer. நீங்கள் first and second first and third கூட பண்ணலாம், இல்லைனா second and third கூட பண்ணிவிட்டு finally we have to do with the remaining. நான் first and second பண்ணுறேன். minus and minus இருக்குது. addition of integers நம்ம just now we saw. minus and minus வந்துன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் சைன் போட்டுட்டு we have to add. சேம் சைன் வந்துன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைனை போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நீங்கள், we have to put minus sign and we have to add 20 and 48 which is 68. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா என்ன லெஃப்ட் அவுட் ப்ளஸ் 21. அதை நம்ம எழுதணும், எழுதாமல் விடக்கூடாது. we have to write that, we should not miss that. எழுதிட்டு டிவைட் பை 36. now பார்த்தீங்கன்னா you have 2 integers in the numerator. ஸோ அதை நம்ம calculate பண்ணணும். ஸோ what I have to do, ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஒன் பாசிட்டிவ் அண்ட் ஒன் நெகட்டிவ் வந்தால் what we have to do is, ஸோ we have to see எந்த நம்பர் பெருசுன்னு பார்க்கணும். 68 or 21 சைன் இல்லாமல் பார்க்கணும். 68 or 21, 68 பெருசுன்றதுனால அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைன், அதை we have to take it for answer sign. Then what I have to do is I have to take difference. 68க்கும் 21க்கு difference எடுக்கணும். So I will calculate that value which is 47. முதல் சைன் போட்டுட்டு then you have to take difference. 47 by 36. So different sign வந்ததுன்னா what we have to do is greater number sign. நம்ம சைன் இல்லாமல் அந்த நம்பரை மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 68 and 21 இருக்குது. 68 and 21 சைன் இல்லாமல் பார்க்கணும். ஸோ இதில் எது பெருசு, 68, அதுக்கு முன்னாடி இருக்க சைனை போட்டுக்கணும். போட்டுட்டு then we have to take difference. So answer is minus 47 by 36. நீங்கள் வேறு மெத்தடில் கூட போடலாம். ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன்னை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா +1 வரும்.
then plus 1 minus 48 போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா minus 47. Same answer only you will be getting. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரூல்ஸ் யூஸ் பண்ணி you have to do. This minus 47 by 36, it is an improper form. Maximum improper form வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை டிவைட் பண்ணிவிட்டு QRE ஃபார்மில் எழுதுவோம், which we have learned. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா மைனஸ் சைன் எழுதிடுங்க, அப்புறமா 46 டிவைட் பை 36 போடுங்க. 36 ஒன்ஸ் 36, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 11 வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைன் போட்டுட்டு தான் நம்ம டிவிஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி மைனஸ் சைன் நம்ம இங்கே போட்டிருப்போம். QRE கோஷன்ட் 1, ரிமைண்டர் 11 இந்த பிளேஸில் வரும், டிவைசர் 36 இந்த பிளேஸில் வரும். ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் கரெக்டாக எழுதணும். நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷன் 9க்கு நடுவில் வரணும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கூட போட்டு அட்ஜஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் see to that நேச்சுரல் நம்பர் கரெக்டாக இந்த ஃப்ராக்ஷன் 9 நடுவில் வரதை பார்த்துக்குங்க. ஸோ minus 1 11 by 36 கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் இந்த ஃபார்மில் நம்ம எழுதுனா அது இட் வில் பி இன் மிக்சர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் வந்தால் மட்டும்தான் நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க, அதை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் ட்ரை வித் டிஃப்ரெண்ட் questions. Thank you.